இன்ஃபேக்ட் இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படின்னு காட்டும் பொழுது நம்ம படம் வந்து என்ன மாதிரி ஒரு ஜான்ரால இருக்கும், என்ன மாதிரி ஒரு மூடு கிரியேட் பண்ணும், நம்மள எங்கெல்லாம் டிராவல் பண்ண வைக்கும்ன்றத ட்ரெய்லர்ல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், மாஸ்கோ, சிட்னி, பெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கு அவங்க டிராவல் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதோட குட்டி குட்டி இன்சர்ட் ஷாட்ஸா டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு போகும். ஸோ இந்த கதை வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாம் சுத்தி நகரும் அப்படின்றத முன்னாடி நம்ம காட்டிடுறாங்க. இதுக்கப்புறமா தான் அந்த பாகிஸ்தான் சீக்வன்ஸ் வருது. ஸோ இந்த பில்டப்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கேரக்டருக்கு யார் இந்த கேரக்டர் எப்படிப்பட்டது, எதுக்காக இங்க இருக்காரு அப்படின்றத ஃபுல்லா நரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ட்ரக் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற ஒரு ட்ரக்ல இருந்து இறங்கி வர சீக்வன்ஸ் அந்த இடத்துல நடக்குது. இது வந்து ஹீரோ அப்படின்னு பார்க்கும்பொழுது பயங்கரமான ஒரு கன்வே. இதை விட டீடைல்டா ஒரு ஹீரோவோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ட்ரெய்லர் கட்ல சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் டீசர்லயுமே ஒரு டயலாக் இருக்கும், பயங்கர க்ரூவலான ஒரு மேனை நான் பார்த்ததே கிடையாது, ஹி சோ டேஞ்சரஸ், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும் பொழுது அங்கேயுமே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது இந்த கேரக்டர் என்ன பண்ணும், எப்பேற்பட்ட கேரக்டர், வாட் திஸ் கேரக்டர் இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்படின்றது எல்லாமே அங்கேயே நமக்கு தெரிஞ்சு